அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபினாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லியிருந்தார்களோ, அதெல்லாம் இன்று முற்றிலுமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு என்னங்க நம்ம கண்கூடா சொல்றாங்க பாருங்க. துணிகள வீட்ல என்ன செய்யுங்க, துணிகள துவைக்க தொங்க விடாதீங்க. அத மடிச்சு வைங்க. துணிகள எப்பொழுதுமே மடிச்சு வைங்க. ஏன்னு சொன்னா, நீங்க துணிகள தொங்க விட்டீங்கன்னா, அந்த துணிக்கு ஷைத்தான் வருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுறாங்க. ஷைத்தான் என்ன பண்ணுவான், அந்த துணிய சீண்டுவான், அந்த துணிய தொடுவான். எனவே துணிகளை எப்பவுமே தொங்க விடாதீங்க. மடித்து வையுங்கள் என்று சொல்லிக் காட்டினார்கள். சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பெரும்பாலும் என்ன செய்றோம்னா, எல்லா வீடுகள்லயும் பார்த்தீங்கன்னா, துணி தொங்கிட்டு தாங்க இருக்கு. ஒண்ணு அழுக்கு துணி தொங்கும், இல்லாட்டி துவைச்ச துணி தொங்கும். அத மடிச்சு கூட வைக்கிறதில்ல. இது அப்படியே போட்டு வச்சுறது. அந்த நேரத்துக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா, எடுத்து தேய்ச்சு போட்டுக்கிறாங்க. அந்த துணிகளை மடித்து வைக்கின்ற பழக்கமே இன்னைக்கு இல்லாம ஆயிருச்சுங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தயவுசெய்து ஆண்களுடைய துணிகளா இருக்கட்டும், பெண்களா துணியா இருக்கட்டும், அழுக்கா இருந்தா ஓரமா வச்சு, மடிச்சு ஓரமா வைங்க. துவைக்கும்போது எடுத்து வைங்க. அதேபோல துணிகள் காய்ந்து விட்டது என்று சொன்னால், அதை உடனே எடுத்து மடித்து உள்ளே வைத்துங்க. அதையும் தொங்க விட்டு வாசல்களிலும், வெளிகளிலும் என்ன செய்யுங்க, தொங்க விட்டுட்டே இருக்காதீங்க. அப்படி யார் தொங்க விடுகின்றார்களோ, அவர்களுடைய துணிகளை ஷைத்தான் தீண்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுகின்றார்கள். எனவே இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் நம் குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.